வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்க நகை கடன் பெறுவதற்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்த ரிசர்வ் வங்கி. நகை வாங்கியதற்கான ஆவணம் இருந்தால் மட்டுமே கடன் பெற முடியும். ரிசர்வ் வங்கியின் 9 புதிய விதிகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. தங்க நகை கடன் பெற வகுக்கப்பட்ட விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. 28ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 24 அல்லது 25ஆம் தேதியே தொடங்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை. விழுப்புரம், ஆரணி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை வால்டாக்ஸ் சாலையில் பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் நேரில் ஆய்வு. பருவமழை தொடங்கும் முன்பே பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சிங்கம்புணரி அருகே கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டு 5 பேர் உயிரிழப்பு. குவாரி உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பலியானோர் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. கோவை வழியாக கேரளாவுக்கு பிரத்யேக உடையில் தங்கம் கடத்த முயற்சி. கோவையை சேர்ந்த 3 கைது. 200 கிராம் தங்கம், 70 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். கொரோனா தொற்று குறித்து பொதுமக்களுக்கு தேவையற்ற அச்சம் வேண்டாம். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என்றும் அறிவிப்பு. கணவர் பிரிந்து செல்ல 3வது நபரே காரணம் என்று ஆர்த்தி பரபரப்பு அறிக்கை. எதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறிய ரவி மோகனின் குற்றச்சாட்டுகளுக்கும் மறுப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்ட பெங்களூரு மாநகரில் தேங்கியுள்ள தண்ணீர். 2வது நாளாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கொட்டிய கனமழையால் முக்கிய சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. அடுத்தடுத்து வாகனங்கள் தண்ணீரில் சிக்கி பழுதானதால் வாகன ஓட்டிகள் அவதி. அட்டாரி வாகா எல்லையில் மீண்டும் தொடங்கிய கொடி இறக்கும் நிகழ்வு. நாளை முதல் பொதுமக்களுக்கும் அனுமதி. இந்திய பங்குச் சந்தைகளில் இன்று கடும் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. ரிவர் இந்தியை அடிப்படையாக கொண்டு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகம் செய்கிறது யமஹா நிறுவனம். குறைந்த விலையுடைய புதிய மாடல் பைக் இந்த ஆண்டு இறுதிக்குள் விற்பனை செய்ய திட்டம்.
வரும் 23ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெறவிருந்த RCB ஹைதராபாத் போட்டி லக்னோவுக்கு மாற்றம். பிளே ஆஃப் போட்டிகளை அகமதாபாத் மற்றும் முல்லான்பூருக்கு மாற்றியது IPL நிர்வாகம். வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் தங்க நகை கடன்கள் வழங்குவதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள 9 புதிய விதிகளின்படி நகை வாங்கியதற்கான ஆவணம் இருந்தால் மட்டுமே கடன் வாங்க முடியும். தங்க நகைகள் மீது கடன் வழங்கும் வங்கிகளும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் ஒரே மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுவதற்காக 9 புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி வகுத்துள்ளது. அதன்படி இனி தங்க நகைகளின் மொத்த மதிப்பில் 75 விழுக்காடு அளவுக்கே கடன் வழங்கப்படும். உதாரணமாக நகையின் மொத்த மதிப்பு 1000 ரூபாய் என்றால் அதன் மீது 750 ரூபாய் மட்டுமே கடனாக பெற முடியும். அதேபோல கடன் பெறும் நபர்கள் பிணை வைக்கப்படும் தங்கம் தன்னுடையதுதான் என்பதற்கான உரிமை சான்றினை வழங்க வேண்டும். நகை வாங்கியதற்கான அசல் ரசீதுகள் இல்லை என்றால் அடகு வைப்பவரின் உரிமையை உறுதி செய்ய பொருத்தமான ஆவணம் அல்லது நகை தன்னிடம் எவ்வாறு வந்தது என்று எழுத்து மூலமாக உறுதிமொழி பெறப்பட வேண்டும். தங்கம் மீது கடன் பெறுவோருக்கு வங்கிகள் தங்கத்திற்கான தூய்மை சான்றிதழை வழங்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தங்கத்தின் எடை, கற்களின் எடை, தூய்மை அளவு, குறைபாடுகள், அரக்கு, உலோக கலவை போன்ற விவரங்கள் அந்த சான்றிதழில் இடம்பெற வேண்டும். 22 கேரட் அல்லது அதற்கு மேற்பட்ட தர மதிப்பு உடைய தங்க நகைகளுக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்க வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் புதிய வரைவு விதியில் கூறப்பட்டுள்ளது. 18 கேரட் தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டால் நகையின் மதிப்பை 22 கேரட் அடிப்படையிலேயே கணக்கிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 1 கிலோ தங்கத்துக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. RBI வெளியிட்டுள்ள வரைவு விதிகளில் தகுதியான வெள்ளி ஆபரணங்கள், நாணயங்கள் மீதும் கடன் பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் வெள்ளியின் குறைந்தபட்ச தூய்மை தரம் 925ஆக இருக்க வேண்டும் என்றும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் வழங்கும் கடன் ஒப்பந்தங்கள் முழு விவரங்களுடன் இருக்க வேண்டும் என்றும் தங்கத்தின் மதிப்பு, கடன் நிறைவுறும் காலம், ஏல நடைமுறை, ஏலத்தின் முன் நகையை மீட்கும் வழிமுறைகள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடகு வைக்கப்பட்ட தங்கத்திற்கான முழு தொகையையும் செலுத்திய 7 நாட்களுக்குள் வாடிக்கையாளருக்கு நகைகள் திருப்பி தரப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் வாடிக்கையாளருக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 9 புதிய விதிமுறைகளும் தங்க நகைகள் வைத்திருப்போர் அதனை அவசரத்திற்கு பயன்படுத்த முடியாமல் செய்துவிட்டதாகவும், பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் இந்த தேவையற்ற விதிகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடன் கொடுக்கிறதுக்கான இந்த சதவீதம், இப்போ 100 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு நகையை அடவு வச்சிங்கன்னா இப்போ 80 ரூபாய் வரைக்கும் பேங்க்ல வாங்கலாம். இது கோவிட் காலத்துல இருந்து அறிமுகப்பட்டது. இப்போ அதை மாற்றி 75ன்னு குறைக்கிறாங்க. அது பேங்குக்கும் NBFCக்கும் பொருந்தும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த நகை கடன் கிடைக்கக்கூடிய தொகை என்பது குறையும். அது வாடிக்கையாளர்களை பாதிக்கும்ன்றதை பார்க்க. ரெண்டாவது, புதுசா ஒரு பெரிய அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிக்கலான அறிவிப்பு. என்னன்னு சொன்னா, இந்த நகை உங்களதுதான் அப்படின்றதுக்கான நீங்க சான்று கொடுக்க வேண்டும், நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. எங்க தாத்தா பாட்டி காலத்திலே உள்ள நகைகள் என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு நான் எங்க இருந்து ப்ரூஃப் கொடுக்கறது? அவங்க எந்த கடையில வாங்கினாங்கன்னு இன்னைக்கு எப்படி தெரியும்? ஒரு நகையை கொண்டு நம்ம பேங்க்ல எதுக்கு அடகு வைக்க போறோம்? ஏன் அந்த வீட்டில் வச்சிருக்க முடியாம கொண்டு வைக்கிறோமா? நம்மளோட கஷ்டத்துக்கு, நம்ம சூழ்நிலைக்கு கொண்டு போய் அடகு வைக்கிறோம். ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு கொண்டு போய் நகை அடகு வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கு 9-10 திட்டங்கள் கேட்டால் நாங்கள் எங்கே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது? இதுக்கு எதுக்கு நகையை உங்கள்கிட்ட அடகு வைப்பானே? பேசாமல் கடையில் கொண்டு போய் வித்தெறிஞ்சிட்டு போக வேண்டியதானே? தங்கம் விற்கிற விலையில் நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏன் இப்படி தேவையில்லாமல் அடுக்கடுக்கான திட்டங்களாக போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இதெல்லாம் மக்களை வாழ வைக்கிறதுக்கா? எமர்ஜென்சியான ஒரு நேரங்களில் போய் காசு வாங்குறதுக்கு தான், கடன் வாங்குறதுக்கு தான். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தோம்னா, எளிய மனிதர்கள் போய் அவ்வளோ ஈஸியாக நம்ம போய் பேங்க்கில் கடன் வாங்க முடியாது. அப்படியான ஒரு ரூல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கடனில் 75% தான் நகையுடைய மதிப்பில் கொடுக்குறாங்க.
அது 24 கேரட்டாக இருந்தால் கூட 22 கேரட்டாக தான் அவங்க கணிப்பாங்க. இது மாதிரியான சட்டங்கள் எளிய மக்கள் இன்னும் நிறையா அது கஷ்டப்படுத்தும். எப்போயோ வாங்கின நகைக்கு இப்போ கொண்டு வந்து அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு கேட்டாங்கன்னா, நாங்கள் எப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டி காலத்தில் வாங்கின நகைக்கு இப்போ போய் கேட்டாங்கன்னா, நாங்கள் எந்த கடையில் வாங்கினோம் அந்த கடையெல்லாம் கூட இப்போ இருக்குமா என்னன்னு கூட தெரியல. அதை நாங்கள் எங்கே போய் வாங்கி அதை நாங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ண முடியும்? இதில் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நாங்கள் நகை அடகு வைப்போம். இது போய் அடிக்கடி வைக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸு ப்ரூஃபு இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் கூட இதில் இதே கிடையாது, ஆக்டே கிடையாது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினா அந்த பில்லை கொடுங்கன்னு கேட்குறானுங்க. சரி கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரைவேட்டில் சாதாரண ஒரு முத்தூட்டோ இல்லை ஏதோ ஒரு எந்த இடத்துல போய் ஒரு ஃபைனான்ஸ் கடையில் வச்சாலும் அதுக்கு சர்டிஃபிகேட் கேட்கணுமா? இதெல்லாம் எப்படி அநியாயத்துலேயும் அநியாயம், ரொம்ப அநியாயம். இது ரொம்ப ரொம்ப மோசமான செயல். இப்போ நாங்கள் ஒரு எமர்ஜென்சி நாங்கள் போய் எங்கே கடை வாங்க முடியும்? இந்த நகையை வச்சிருக்கதே நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ அந்த நகைக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, தங்கமா என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு தான். அதுக்கப்புறம் பில்லு. நானே எனக்கு இப்போ 35 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. நான் முன்னாடி எங்கள் அம்மா 15 வயசு இருக்கும்போது எனக்கு செயின் போட்டாங்க. அந்த பில்லுக்கு நான் எங்கே போவேன்? இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அநியாயம். தயவு செஞ்சு ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் திரும்ப பெறணும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்தது. சென்னை நகரில் லேசான சாரல் மழையுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 3வது நாளாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. பேருந்து நிலையம் செல்லும் சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியது. மேலும் வாழைப்பாடி, பொன்னாரம் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆரணி பகுதியில் பகலில் வெயில் தகித்து வந்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்தது. விழுப்புரம், செஞ்சி பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கோடை மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே அரபிக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வானிலை மாற்றத்தால் 24 அல்லது 25ஆம் தேதியே தமிழ்நாட்டில் தொடங்கும் என கூறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அவர்களில் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் உடலை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டையில் மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி மேகா ப்ளூ மெட்டல் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக மழை பெய்திருந்த நிலையில் இன்று காலை 400 அடி பள்ளத்தில் வெடிவைக்க பாறையில் துளையிடும்போது மண் சரிவு ஏற்பட்டது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த 6 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளை தொடங்கினர். மண்ணில் புதைந்த ஆறுமுகம், முருகானந்தம், புலம்பெயர் தொழிலாளி அஜித் ஆகியோரை சடலமாக மீட்டனர். இதைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட 2வரில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மற்றொரு தொழிலாளி படுகாயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த ஒருவரது உடலை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மீட்புப் படை வீரர்களை கொண்டு அவரது உடலை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே சம்பவ இடத்தில் அமைச்சர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியரின் கோரிக்கையை ஏற்று நெல்லையிலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 30 வீரர்கள் சம்பவம் நடைபெற்ற கல்குவாரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் குவாரியின் பாறை இடுக்குகளில் வேறு யாரும் சிக்கியுள்ளனரா என்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கல்குவாரி உரிமையாளர் மேகவர்மன் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள குவாரி உரிமையாளரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலா 4 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார்.
இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகபட்சமாக 88% பிற்படுத்தப்பட்ட பட்டியலின நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 14 உயர்நீதிமன்றங்களில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூட நீதிபதியாக இல்லை என்பதும் அம்பலமாகியுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் 2018 முதல் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளின் சமூக பின்புலம் குறித்த விவரங்கள் உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அதிகபட்சமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளில் 88.2% பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் 85.7%, கர்நாடகாவில் 66.7%, ஆந்திராவில் 27.3%, ஓபிசி மற்றும் எஸ்சி பிரிவை சேர்ந்த நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அலகாபாத், மும்பை, சத்தீஸ்கர், கேரளா, ராஜஸ்தான் உயர்நீதிமன்றங்களிலும் 20%ற்கு குறைவான அளவிலேயே ஓபிசி மற்றும் எஸ்சி பிரிவை சேர்ந்த நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு நேர்மாறாக டெல்லி, கொல்கத்தா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மேகாலயா, ஒடிசா, பாட்னா, திரிபுரா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய 9 உயர்நீதிமன்றங்களில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவுகளை சேர்ந்த ஒரு நீதிபதி கூட நியமிக்கப்படவில்லை. 9 உயர்நீதிமன்றங்களில் உள்ள அனைத்து நீதிபதிகளும் பொது பிரிவில் வரும் உயர் சாதியினராகவே இருப்பது தெரியவந்துள்ளது. மணிப்பூர், கவுஹாத்தி, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் ஆகிய 5 உயர்நீதிமன்றங்களில் பழங்குடியின நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்ற போதும் ஓபிசி மற்றும் எஸ்சி பிரிவுகளை சேர்ந்த ஒரு நீதிபதி கூட நியமிக்கப்படவில்லை. பெண் நீதிபதிகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 பெண் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி, மும்பை, குஜராத், தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றங்களில் தலா 3 பெண் நீதிபதிகளும், கொல்கத்தா, கேரளா, கவுஹாத்தி மற்றும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றங்களில் தலா 2 பெண் நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நீதித்துறையிலும் சமூக நீதியை பின்பற்றுவதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவது உறுதியாகியிருப்பதாக சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உயர்கல்வித்துறை சார்பில் 120 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோன்று சென்னை வால்டாக்ஸ் சாலையில் பக்கிங்காம் கால்வாயை தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த அவர் பருவமழை தொடங்கும் முன்பே பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் 120 கோடியே 2,80,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு உள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வக கட்டடங்கள், பணிமனைகள், விடுதி கட்டடங்கள் போன்ற பல்வேறு கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 207 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட உள்ள உயர்கல்வித்துறை கட்டடங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். ராணி மேரி கல்லூரி மாணவியர் விடுதியை திறந்து வைத்த அவர் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடினார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்குவதற்கு தேவையான அளவில் இடவசதியும், அவசரம் என்றால் அழைப்பதற்கான அவசர அழைப்புடன் பட்டன் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த விடுதி அமைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இந்த ஹாஸ்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலை கட்டி ஓப்பன் பண்ண முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு கோடானகோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இன்றைக்கி தான் எங்கள் கூடலாம் பேசி ஹாஸ்டலாக ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சர் ஐயாவை பார்த்ததில். நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒரு வாஷ்ரூம் ஆகட்டும், எல்லாத்தையுமே டெக்னாலஜியோடு எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நாங்கள் அழுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு தேவையானதை வெளியிருந்து ஆட்கள் கொண்டு தருவாங்க. இது ஒரு அலாரம் மாதிரி, ஓகேங்களா? இந்த அலாரம் எங்களுக்காக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல்லாம் போய் தங்கியிருந்தோம். எங்களுக்கு வெளியில் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ இது ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்னால கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ். அவங்க எல்லாருமே உள்ளவும் இருந்து
காலேஜ்குள்ளே போயிட்டு சேஃபாக போயிட்டு வர மாதிரி இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம். எங்கவே வெளியில் ஹாஸ்டல்லாம் ரொம்ப அதிகமாக காஸ்ட் வாங்குறாங்க, 5000 மேலே. ஆனால் இங்கே கம்மியாகவும் இருக்குது, அப்புறம் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது இங்கே இருக்கிறது. நல்லா இன்னும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம காலேஜில் இப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு. சூப்பராக கட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் போய் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள கலையரங்கத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 527 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு உள்ள 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் 207 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு உள்ள 4 வணிக வளாகங்களையும் அவர் திறந்து வைத்தார். $255 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சுப் பணியில் தேர்வு செய்யப்பட்ட 109 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் சென்னை வால்டாக் சாலையில் பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரப்படும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கால்வாயில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கனமழையால் பாதிக்கப்பட்ட பெங்களூரு மாநகரின் பெரும்பாலான பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 2வது நாளாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை காலை வரை இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. 12 மணி நேரத்திற்குள் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையால் பெங்களூரு மாநகரமே தண்ணீர் தீவு போல மாறியது. மழை வெள்ளத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மூழ்கியுள்ளன. நகரில் 29 ஏரிகளில் 20 ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் 2வது நாளாக பெங்களூரு நகரம் தண்ணீரில் தத்தளிக்கிறது. தெருக்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சுரங்கப்பாதைகள் மழைநீரில் மூழ்கியதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நகரின் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிடிஎம் லே அவுட் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்த தண்ணீரை வெளியேற்றும் போது 63 வயதான முதியவரும் 12 வயது சிறுவனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் ஐடி நிறுவன சுவர் இடிந்து விழுந்ததில் 32 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 நாட்களுக்கு பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பெங்களூரு கேஎஸ்புரா பகுதியில் கொட்டிய கனமழையால் அங்குள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பாக அங்கிருந்து செய்தியாளர் விஜயபிரபாகரன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு புறநகர் பகுதியான கேஆர்புரா சாய் லேஅவுட் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்து அந்த பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் மற்றும் தன்னார்வ ஊழியர்கள் சார்பில் வீடுகளுக்குள் சூழ்ந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வீட்டுக்குள் சிக்கி தவிப்பவர்களை ஜேசிபி வாகனம் மூலம் வெளியே கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 2 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளதால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இந்நிலையில் மே 26ஆம் தேதி வரை பெங்களூரில் கனமழை பொழியும் எனவும் கர்நாடகாவில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி, பெல்காம், சிவமுகா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் பாகல்கோட், தார்வாட், ஹவேரி, ஹாசன், குடகு உள்ளிட்ட பகுதிகளில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக பெங்களூரிலிருந்து விஜயபிரபாகரனுடன் ஒளிப்பதிவாளர் கார்முகில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்றில் ஆன்லைன் அட்மிஷன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
பொதுவாக அரசு பள்ளிகள் என்றாலே பலருக்கும் எப்போதும் குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவர்களையெல்லாம் வியக்க வைக்கும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. அதாவது இப்பள்ளியில் மாணவர்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பெற்றோர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ப்ரைவேட்டில் சேர்த்துருந்தேன். நான் அவங்ககிட்ட சரியாகவே படிக்கல. அவனுக்கு ஏபிசிடி கூட சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி எல்லாரும் சொன்னதுனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. பசங்களை எப்படி டீச் பண்ணுறதும் சரி, பசங்களை எப்படி இது பண்ணுறது அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. நாங்கள் பாலிச்செட்டி சத்திரம் திருப்புக்குழியிலேருந்து வரோம். இங்கே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் QR கோடு மூலயமா ஸ்கூல் அட்மிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கறவங்களாம் சொன்னாங்க. தெரிஞ்சவங்களாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் போட்டிருக்காங்க. அது மூலயமா நாங்களும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பாப்பாவை ஸ்கூலில் அட்மிஷன் பண்ண வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களாலாம் உடனே சடனாக அப்ளிகேஷன் போட முடியாது. ஆனால் வெளியே இருக்கிறவங்க இந்த QR கோடு மூலயமா பயனடைவாங்கன்னு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். கடந்த 2013ஆம் ஆண்டு இப்பள்ளியில் 216 மாணவர்களே இருந்த நிலையில் அதில் பணியாற்றும் ஆசிரியர்களின் தொடர் நடவடிக்கைகளால் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. கடந்த ஆண்டு 440 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்தனர். ஒவ்வொரு எங்கள் கிராமம் இருக்கிற பகுதியில் மொத்தம் 8 குடியிருப்புகள் இருக்குதுங்க. அந்த 8 குடியிருப்புலையும் போய் ஒரு சின்ன சின்ன பேனரை வச்சுட்டு வந்துட்டோம். அதாவது ஒரு தமிழ் பாடம், ஆங்கில பாடம் தனித்தனி பேனரை வச்சுட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது தனியாக இப்போ இன்னைக்கு தமிழ் பாடம்னா தமிழ் பாடத்தை அவங்க குழந்தைகள் வீட்டில் இருந்த பாடத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய உள்ளூர் கேபிள் டிவி இருக்குது. அந்த உள்ளூர் கேபிள் டிவியில் நாங்கள் அந்த பாடத்தை என்ன பண்ணோம்னா ஒளிபரப்பு செஞ்சு வச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒரு புதுமையான கற்பித்தல் முறைகளை எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். 117 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த தொடக்கப்பள்ளியின் சிறப்பம்சங்கள் குறித்து பேனர் மூலமாகவும் நோட்டீஸ் மூலமாகவும் சுற்று வட்டார மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.